ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஷாப்பிங் vlog பார்ப்போமா? ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஷாப்பிங்கில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு சாரதாஸ்க்கு தான் போனோம். வேறு எந்த கடைக்குமே போக வேணாம் அப்படின்ட்டு சாரதாஸில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாரதாஸ் தான் போனோம். அங்கே உள்ளே நுழைஞ்சோடனே அழகாக இந்த தறி மிஷின் வச்சுருந்தாங்க. இதில் அதை நெய்கிறத பார்க்குறப்பவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி சாரீஸ் எடுப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாரீ செக்ஷனுக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு என்னோடய பெரியம்மாக்காக சாரீஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் எங்கள் பெரியம்மாவுக்கு என்ன சாரீ சூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க்கு, ஃபேன்சி சாரீ, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சுடிதார் செக்ஷனுக்கு போனோம். சரி ஏதாவது ரெடிமேட் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. அதில் சுடிதார்ஸ்லேயுமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. லெகின்ஸ்லாம் 100 ரூபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு அப்படியே மென்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டோம். செக்ஷன்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எங்கள் மாமுக்கு, நானாக்கு, இவங்களுக்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் மென்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா முசலாலாம் அழகழகாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நானாக்கு வேஸ்ட்ரி வாங்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அதனால் வேஸ்ட்ரி செக்ஷன் வந்துட்டு அவருக்கு என்ன கலரில் ஷர்ட் வாங்குகிறோமோ அதே கலரில் வேஸ்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அதையும் எடுத்துகிட்டு பில் போடுறதுக்கு வந்தாச்சு. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த இதுக்கு நான் வந்து சாரீ எடுக்கலை. நான் வேறு ஒரு ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஈதோட விலாகில் பார்ப்பீங்க. ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜகாத் கொடுக்குறதுக்கு திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்துட்டோம். சாரீஸ் வாங்குறதுக்காக வந்துட்டோம். அங்கேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஷாப் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து லெகின்ஸ் எடுக்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஒரு 2 கலரில் லெகின்ஸ் எடுத்துகிட்டு இங்கேயே சாரதா ஸ்கூல்லே ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மென்ஸ்க்கு வந்து லுங்கீஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் லுங்கீஸ்லாம் பார்த்து வாங்கிட்டு அதையுமே பில் போட கொடுத்துட்டோம். இன்றைக்கி செம்ம ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனது. ஆக்சுவலி நாங்கள் போன டைமில் வந்து ரஷ்ஷே இல்லை. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே போயிருந்தோம். ஒரு 2:30க்கு மேலே போயிருந்தோம். அவ்வளோவா ரஷ் இல்லை. நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரப்போ தான் நிறைய ரஷ் இருந்துச்சு. இது யார் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பில்லெல்லாம் காமிச்சு அந்த கட்டப்பை வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா போய் அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாமே நாங்கள் வாங்கின எல்லாத்தையுமே கட்டப்பையில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அப்போது இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே மிரரில் அப்படியே நானும் அம்மாவும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு வந்தோம். பட் ரஷ்ஷு ஏற எங்களால் ஒன்றாவே போக முடியல. எங்கள் அம்மா ஒரு சைடில் போனாங்க, நான் ஒரு சைடில் போயிட்டு எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா சரியான வெயில். ஈவினிங் 4:30 சம்திங் இருந்துச்சு. செம்ம வெயில். அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இஃப்தியார் வந்து லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒர்க் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சனால நாங்கள் வேறு எந்த கடைக்குமே அலையில, ஒரே கடையில் இருந்தனால எங்களுக்கு ஒர்க் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். என்னோடய சேனலில் இன்னும் நிறைய லாங் வீடியோஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.